ஐயாவை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் கணக்கம்பட்டிக்கு போனதுலேருந்து. ஆனால் ஐயாவை நேராக பார்க்க முடியலேன்னு மனசில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அவருடைய சமாதியை போய் நான் பார்த்துட்டு வர்றேன். ஐயா எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறாங்க, நேராக வர்றாங்க. பாப்பா திரும்பத்தில் வந்து எனக்கெல்லாம் நிறையா காட்சி கொடுத்துருக்காங்க. டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயாவை. கனவுல எனக்கு வர்றப்பெல்லாம் ஒரு செடி வளர்கிற மாதிரி எனக்கு காட்டியிருக்காங்க. நான் ஏதாவது நினைப்பேன், இது இப்படி இருக்கே என்ன ஐயா பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுப்பேன். செடி வளர்ந்து எனக்கு இந்த மாதிரி வருது, உனக்கு பயப்படாதுங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய நான் ஐயாவோட அற்புதத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுபோல் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எல்லாரும் கடக்கம்பட்டி ஐயாவை நம்புங்க. ஐயாவோட புகழை எல்லாம் இந்த டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இரமி டிவி தானே, அதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இடும்பமலை போயிட்டு வந்திருக்கேன், ஐயா போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கடக்கம்பட்டியிலையும் போய் பார்த்துருக்கேன். கோம்பப்பட்டி போயிருக்கேன். ஐயாவோட தீர்த்தம் இருக்குது இங்கே நல்லா. எல்லா மக்களும் போய் அதில் வாங்கிட்டு வராங்க. ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியலை கோம்பப்பட்டி, அதையும் போய் பாருங்கள். அங்கே ஐயாவோட தீர்த்தம் இருக்குது, பிரம்ம தீர்த்தம். அதை போய் வாங்குங்க. எல்லா நோயும் தீர்க்குது. எனக்கு நிறையா தீர்த்துருக்கு. அதனால் ஐயாவோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நேராக போய் பாருங்கள். ஐயாவோட புகழ் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 6 மாசமா தான் இருக்கேன். எனக்கு கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் 2 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணோம். அப்புறம் சரியாகல. இங்கே 6 மாசத்துல 2 மாசத்து அப்புறம் மந்திரிச்செல்லாம் கொடுத்தாங்க. அந்த இதெல்லாம் சாப்பிட்டு ஸ்டோன் வெளில எடுத்து அதுக்கப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணல. இங்கே தான் இப்போ பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி ஏதாவது அந்த சந்தனமும் அந்த வியூதியும் கொடுத்தாங்க. எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அதை வாங்கி போய் சாப்பிட்டுட்டு இடையில வாழைத்தண்டு இந்த இதெல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டு மந்திரிச்சிட்டு போவேன். இடையில மந்திரிச்சிட்டு போயிட்டு அதை சாப்பிட்டு போன மாசமே ஒரு 5 mm இருக்கும் ஸ்டோன் வந்துச்சு. நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே என்னால் சாமிகிட்டே போய் என்னால் சாமியே கும்பிடவே முடியலை. நான் இங்கே வந்தேன். இங்கே வந்த மறுநாளே நான் என் வீட்டில் போனேமே விளக்கேற்றினேன். விளக்கு கூட என்னால் ஏற்ற முடியாமல் இருந்தேன். ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இங்கே வந்தேன். என்னை ஐயா நல்ல வழிக்கு ஐயா நல்லா வச்சுருக்காரு. நான் நல்ல நிலமையில இருக்கேன், நல்லா இருக்கேன். இங்கே தான் எனக்கு ஏதோ என்னமோ இது வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு சக்தி வந்தது மாதிரி இருந்துச்சு. சுத்தரவாக என்னால் ஒரு 6-7 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்தேன். அந்த நிமிஷமே போய் நான் விளக்கேற்றினேன். விளக்கேற்றி என்னை ஐயா நல்லா வச்சுருக்காரு, நல்லா இருக்கேன். என் பேர் சரவணன். நான் ரயில்வே கேட்லேருந்து வரேன், பாலாநகர் ரயில்வே கேட்லேருந்து. நான் ஒரு 6 வருஷமாக இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். இது இந்த பௌர்ணமியோட 7ஆவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் இங்கே போய்கிட்டு இருக்கேன். நான் வெளிநாட்டிலேருந்து மக்கள் எல்லாம் கூட்டி வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்துலாம் வர்றாங்க. அவங்களோட பிரச்சனைகள்லாம் ஐயா தீர்த்து வைக்கிறாங்க. ரொம்ப அந்த நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இங்கே என்கிட்ட கேட்குறாங்க. ஐயா அடிக்கடி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஒரு பிரச்சனைக்கும் ஐயா தீர்வு சொல்கிறாரு. இங்கே நம்மளோட பிரச்சனைகளை தாண்டி வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடமா இருக்குது இது. மக்கள் எல்லாமே வரணும்னு எனக்கு ரொம்ப வேண்டுகோள் வைக்கிறேன். இதுலேருந்து நம்மளோட பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கிறார் ஐயா. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் தவறாமல் இங்கே கலந்துக்கிறோம். நேரம் கிடைக்கிறப்போ ஐயா தரிசனம் பண்ணிட்டு போகிறோம். எங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு சந்தேகம் கேட்குறதா இருந்தாலும் ஐயா கிட்ட கேட்போம். அவர் எங்களுக்கு தீர்த்து வைக்கிறாருங்க. பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து படிப்படியாக பிரச்சனைகளை குறைஞ்சி இப்போ ஒரு 4 வாகனம் வாங்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டிலேருந்து மக்கள் வர்றாங்க. நம்மள மாதிரி டூரிஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் குறைச்சி ஒன்றுமே இல்லாமல் இருந்தேனே இப்படி ஒரு வண்டி வாங்கி ஓட்டுற அளவுக்கு ஐயா கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிறையா வந்துருச்சு. இன்னும் சில விஷயங்களுக்காக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அதை சீக்கிரமே நடத்தி கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப பிரச்சனையோடு வர்றவங்களுக்கு, ஒன்றும் தெரியாத வர்றவங்களுக்கு அவங்க பார்த்தோன்னே ஐயா அவங்க தீர்வு சொல்லிடுவாங்க. தீர்வு சொல்லிட்டு வீட்டில் உங்களுக்கு ஐயா காட்சி கொடுப்பாரு, எந்த ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அதை எனக்கு ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஐயா வந்திருக்காரு, இப்போ நீங்கள் போய் இந்த 2 நாளில் 3 நாளில் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஐயா வருவார் அப்படின்னு உணர்த்தி சொல்லியிருக்காங்க ஐயா. அப்போ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீரோட அந்த ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நம்பிக்கை ரொம்ப அதுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை. அந்த மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கு.
அப்போ வந்து அவங்க வந்துட்டு 2 மாசத்துல திரும்பி வந்துட்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க சொல்லி ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. இங்க நல்லா இருக்கு, பிரச்சனைகள் தீருது அவங்களுக்கு. இங்க வந்தீங்கன்னா, மக்கள் வந்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடமா இருக்கு இது. எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறோம். வந்து ஐயாவோட அருளை பெற்று. ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது கொஞ்சம் பிரச்சனையில தான் வந்தேன். இப்போ வந்ததுக்கு ரொம்ப மாற்றம் இருக்கு. கணக்குப்பட்டி ஐயாவோட அருள் வந்த ஒரு 2 மாசத்துல எனக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை மாற ஆரம்பிச்சிருச்சு. மனசுக்கு நிம்மதியாக இருக்கு, உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு போனால் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. கணக்கம்பட்டி ஐயா இங்கே வச்சு கும்பிட்றது நான் பக்கத்தில் தான் இருக்கேன். எனக்கே ரொம்ப நாள் தெரியாது. முன்னால் இருந்த இடத்துலேருந்து வந்து பார்த்து முதல் முறையாக வந்தேன். வந்தோடனே இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சரியாக வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பையன் வெளிநாட்டுக்கு போவாப்புல, நல்லா வருவாப்புல, 60-70 ரூபா சம்பாத்தியம் வரும் அப்படிங்கிற வரைக்கும் சொன்னாங்க. உடனே அது எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல, அதே மாதிரி வந்துச்சு. ஐயா சொன்ன மாதிரியே வந்துச்சு. அதே மாதிரி 70,000 சம்பளம் வாங்கினாங்க. நல்லபடியாக இருந்து இப்போ அவங்க சொன்னதில் எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ மறுபடியும் கேட்க வந்திருக்கேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கும் நல்லபடியாக இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எல்லாமே நல்லா இங்கே வந்து வேண்டிக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் நல்லபடியாக எல்லாமே நடக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு மாதத்தில் ஒரு அன்னதானம்னு ஏதோ ஒரு பொங்கலோ ஏதோ செஞ்சு ஐயா கையில் கொடுத்துட்டு என்னோட வேண்டுதலை எப்பொழுதுமே வச்சுட்டு தான் போகிறேன். இது வரைக்கும் எனக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு நல்லா நடந்திருக்கு. இனியும் கோரிக்கை இருக்குது, வச்சு நல்லபடியாக அமையணும்னு கேட்க இந்த மாதமும் அதே இதுக்கு தான் வந்திருக்கேன். சாமி பார்த்துட்டு போனோம். எங்கள் அண்ணன் ஒய்ஃபுக்கு கல்யாணம் இருந்துச்சு. அப்போ தான் எப்போ கன்சீவ் ஆகான்னு கேட்டிருந்தோம். இங்கே வந்துட்டு போயிட்டு ஒரு மாதத்துலேயே கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ 7 மாதம் நடந்துட்டுருக்கு, நல்லா இருக்காங்க. அப்புறம் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயா கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தேன். ரொம்ப கவலையோடு படுத்திருந்தேன். 3 குருமார்களும் ஒன்றுக்கு பண்ணி கூட மேலே மேலே ஏறி வந்தாங்க என் வீட்டுக்கு. நல்லா காய்ச்சி கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு யோகிராம் சுரத்துக்குமார் வந்தார், 2வது கணக்கம்பட்டி ஐயா வந்தார், 3வது சத்குரு சம்ஹாரமூர்த்தி வந்தார். ஒன்றுக்கு பின்னால் வந்தாங்க. நல்லா காய்ச்சி கொடுத்தாங்க. எனக்கு அதுவே கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு பாரம் இருந்துச்சு. என் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து வச்சாங்க. கணக்கம்பட்டி ஐயா வச்சு இந்த காமராஜபுரத்தில் இந்த ஐயா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோயில் கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஐயாவுக்கு இடம் வாங்கி கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே குறைஞ்சது ஒரு 200-300 பேர்கிட்ட இங்கே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சது எல்லாரும் உதவி செய்யுங்க. ஐயாவுக்கு கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாதம் பௌர்ணமிக்கு அவங்க எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கும் போய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஐயா. அதனால் உங்களால் முடிஞ்சதை கணக்கம்பட்டி ஐயாவுக்கு செய்யுங்க. ஐயாவோட புகழ் நிறைய உலகம் பூரா பரவணும். ஐயா எங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பாப்பாத்தி ரூபத்தில் எனக்கு டெய்லி வர்றாரு வீட்டுக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயாவை. எங்களுக்கு நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கணக்கம்பட்டிக்கு நாங்களும் என்னால் முடிஞ்ச நிறைய போயிட்டு வர்றேன். ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐயாவோட புகழை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் கணக்கம்பட்டிக்கு போனதுலேருந்து. ஆனால் ஐயாவை நேராக பார்க்க முடியலேன்னு மனசில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அவருடைய சமாதை போய் நான் பார்த்துட்டு வர்றேன். ஐயா எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறாங்க, நேராக வர்றாங்க. பாப்பாத்தி ரூபத்தில் எனக்கெல்லாம் நிறையா காட்சி கொடுத்துருக்காங்க. டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயாவை. நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போல்லாம் ஐயா வந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு கனவுல வந்திருக்காரு. கனவுல எனக்கு வர்றப்பெல்லாம் ஒரு செடி வளர்கிற மாதிரி எனக்கு காட்டியிருக்காங்க. நான் ஏதாவது நினைப்பேன், இது இப்படி இருக்கே என்ன ஐயா பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுப்பேன். செடி வளர்ந்து எனக்கு இந்த மாதிரி வருது, உனக்கு பயப்படாதுங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய நான் ஐயாவோட அற்புதத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுபோல் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எல்லாரும் கணக்கம்பட்டி ஐயாவை நம்புங்க. ஐயாவோட புகழை எல்லாம் இந்த டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இரமி டிவி தானே ஐயா, அதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இடும்பமலை போயிட்டு வந்திருக்கேன், ஐயா போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கணக்கம்பட்டியிலையும் போய் பார்த்துருக்கேன்.
கோம்பப்பட்டி போயிருக்கேன். ஐயாவோட தீர்த்தம் இருக்குது இங்கே நல்லா. எல்லா மக்களும் போய் அதில் வாங்கிட்டு வராங்க. ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியலை கோம்பப்பட்டி. அதையும் போய் பாருங்கள். அங்கே ஐயாவோட தீர்த்தம் இருக்குது, பிரம்ம தீர்த்தம். அதை போய் வாங்குங்க. எல்லா நோயும் தீர்க்குது. எனக்கு நிறையா தீர்த்துருக்கு. அதனால் ஐயாவோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நேராக போய் பாருங்கள். ஐயாவோட புகழ் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கே போய் ஒரு நைட்டு தங்கிட்டு ஐயாவுடைய சந்தனமும் விபூதியும் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிடுங்க. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்குது. அது என்னோடய வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அதனால் எல்லாரும் போய் பயனடையுங்க. ரொம்ப நன்றி. நமச்சிவாய. நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு தான் அந்த ஐயாவோட கருணைனால எனக்கு இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஐயாவை பார்க்க தரிசனம் கிடச்சிது. எல்லாம் வல்ல இந்த சிவபெருமானை வேண்டி ஐயாவிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்றேன். என்றும் இறைப்பணியில் அவர்கிட்ட வந்து இன்னைக்கு நல்ல விதமாக நானும் எனது மகளும் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். நான் இதுதான் முதல் தடவை வந்திருக்கேன். ஐயாவை பார்த்துருக்கேன். நல்லா சொல்லியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு.